நித்தியவாசியாய் வாழ ஜெனிப்பிக்கப்பட்ட இவர் இப்பொழுது பலத்தின் மிகுதியினாலே 120 வருஷம் தானே வாழப்போகிற ஒரு லிமிட்டான ஒரு வாழ்க்கைக்குள் காலத்துக்கு வந்து விட்டான் என்று வேதனைப்படுகிறார். The Lord is sorrowful because man's soul has to live for eternity. He's supposed to live forever and ever, but he has been limited to a particular years of 120 years. Only he could able to live with his strength. இந்த தேவனுடைய துக்கம் இப்பொழுது சந்தோஷமாய் மாற்றப்பட்டது. Now the sorrow of this sorrow of the Lord turned into joy. வேதம் சொல்கிறது தாவீதை கொண்டு 110:1 வாசிக்கலாம். Psalm number 110:1. Psalm number 110 verse number 1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். நீர் மெல்கிசேதேக்கான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, Dear saints of God, தேவன் தாவீதை கொண்டு, here the Lord speaks through David, உன் சத்துருவை உன் பாதபடியாக்கி போடுகிற வரைக்கும் நீ என் வலது பார்சத்தில் வீற்றிரு என்று சொன்னார். Sit at my right hand till I make your enemies your footstool.